தனுஷோடைய ஆக்டிங்கில் ராயன் மூவி வர ஜூலை 26க்கு தான் தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜூலை 6 ஸ்பெஷலாக இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் ஃபுல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தனுஷோடைய ஸ்பீச் மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சுக்கு வந்த எல்லாருமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட இப்போ ஆடியோ லான்ச் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்களே. தனுஷோடைய 50வது மூவி ராயன் மூவி அப்படின்றதுனால எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கா. தமிழ்நாட்டில் அதிகப்படியான இடங்களில் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சன் பிக்சரோடைய ப்ரொடக்ஷனில் ரெட் ஜெயின் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரஹ்மானோட மியூசிக் இந்த மூவியை ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மையாக என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வர ஜூலை 26க்கு இந்த மூவி கன்ஃபார்மாக தேட்டருக்கு வரப்போகுது. தனுஷோடைய ஆக்டிங் டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. இப்போ இந்த மூவியில் இருக்க சாங்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. வர சண்டே இந்த மூவியை சன் டிவியில் ப்ரீமியம் பண்ண போகிறாங்க. தனுஷோட ஆக்டிங்கில் ஒரு பிக் வெயிட்டிங்காக இந்த ராயன் மூவி இருக்கா. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இந்த மூவி ஏற்படுத்த போகுது அப்படின்னு வர ஜூலை 26 தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தலைவரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் வேடையன் மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. அக்டோபர் மந்தில் இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இந்த மூவியோடைய டப்பிங் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. தலைவருடைய டப்பிங் ஒர்க் எல்லாமே ஏற்கனவே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மூவியில் இருக்க அனதர் கேரக்டருடைய டப்பிங் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. அக்டோபருடைய 10க்கு இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே. ஜூலையோட எண்டுக்குள்ளே இந்த மூவியோடைய டப்பிங் ஒர்க்கையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேன் இண்டியா வைஸ் லாங்குவேஜோடைய அப்டேட்ஸை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலைவரோட ஆக்டிங்கில் ரொம்ப பிக்கஸ்ட் வெயிட்டிங்காக இப்போ இந்த மூவி இருக்கா. அக்டோபருடைய 10க்கு கங்குவா மூவி கூட கிளாஷ் ஆகுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி கிளாஷ் ஆச்சுன்னா எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படும் அப்படின்றது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கமே. பார்க்கலாம் தலைவருடைய ஆக்டிங்கில் இந்த வேட்டையன் மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. யோகி பாபுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிற கான்ஸ்டபிள் நந்தன் மூவியோடைய பூஜை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் திருவண்ணாமலையில் தான் இந்த மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கா. நெக்ஸ்ட்டு இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதாவும் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்களே. இப்போ ரீசெண்டாக யோகி பாபா அவர்கள் காமெடியை தாண்டி மூவியில் ஹீரோ கேரக்டர்லையும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இவரோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ஹீரோ மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ்னே சொல்லணும். காமெடி கேரக்டரில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தால் சந்தானம் சூரின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஹீரோவாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து யோகி பாபா அவர்களும் இப்போ நிறைய மூவிஸை ரிலீஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மாயா புத்தகம் மூவியோடைய ரிலீஸ் டேட் மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்களே. ஜூலை 9 5 PM இந்த மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவியாக வர ஜூலை 19 இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ வர ஜூலை 9 இந்த மூவியோடைய ட்ரெய்லரை பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. ராம ஜெயபிரகாஷுடைய டைரக்ஷனில் ரவி விஜயந்தோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்கா. வினோத் ஜெயின் அவர்கள் தான் இந்த மூவியை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. வர ஜூலை 19 இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலாம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுதுன்னு. உதய் கார்த்திகோடைய ஆக்டிங்கில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைமாக ரிலீஸ் ஆன மூவிஸ்னால் அது டைனோசர் மூவி தான். வட சென்னையில் இருக்க ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்க்கையை மெயினாக வச்சு தான் அந்த மூவியை மேக் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பயங்கரமான வசனங்களையும் செம்மையான ஸ்க்ரீன் பிளேவையும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் காமெடியையும் அந்த மூவியில் கொடுத்துருப்பாங்களே. நெக்ஸ்ட் அதே ஆக்டர் இப்போ நெக்ஸ்ட் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. யாத்ரா அப்படின்னு டைட்டில் வச்சா எம்ஜிஆர் இறந்த நாள் அன்றைக்கி நடந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை தான் இந்த மூவியாக மேக் பண்ணுறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காங்களே. டைனோசர் மூவி நல்லாவே இருந்தாலும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை. இருந்தாலும் அது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவின்னு சொல்லணும். இப்போ இந்த யாத்ரா மூவியாவது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். சக்தி சிதம்பரமுடைய டைரக்ஷனில் பிரபுதேவோடைய ஆக்டிங்கில் ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த போஸ்டரே கொஞ்சம் காமெடியாக தான் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரபுதேவா அவர்கள் தொடர்ந்து காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியில் தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு வராரு. ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக எடுத்து ஆக்டிங் பண்ணால் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துமான்னு தெரியல. இருந்தாலும் இவருடைய மூவிஸ் அந்தளவுக்கு இப்போ ஒர்த்தை ஏற்படுத்தலையே. இதுக்கப்புறம் தொடர்ந்து வரப்போகிற மூவிஸாவது ஒரு நல்ல ஒர்த்தான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தணும். பிரபாஸோடைய ஆக்டிங்கில் கேஜிஎஃபோடைய முதல் பாகம் 2வது பாகம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றின்னு சொல்லணும். கேஜிஎஃப் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நிறையா மூவிஸ் ரிலீஸ் ஆச்சுன்னே சொல்லணும். அதே போலவே ஸ்க்ரீன் பிளே மாடல், டைலாக்கு, டப்பிங் ஒர்க்கு, ஹைலைட்டு, மியூசிக்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேஜிஎஃப் மாடலில் நிறைய மூவிஸ் டைரக்டர் எல்லாமே மேக் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போ இதனுடைய 3வது பாகத்துடைய அப்டேட் தான் போய்கிட்டுருக்கேன். பிரசாந்த் நிலுக்கா இப்போ ஒரு 2 மூவி பேக்கில் வெயிட்டிங்கில் இருக்கா. இந்த 2 மூவியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கேஜிஎஃபோடைய 3வது பக்கத்தை மேக் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இது மட்டும் இல்லாமல் அந்த மூவியோடைய செட் ஒர்க்கு முதலானா இன்னும் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் எக்ஸ்ட்ராடினரியான செட் ஒர்க்காக கேஜிஎஃபோடைய 3வது பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு கொடுத்த அப்டேட்டை வச்சு சொல்லும்போது 2028 அப்படின்னா 2028க்கு மேலே தான் கேஜிஎஃபோடைய 3வது பக்கம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.